ஒரு நாள் கானகத்தில் முருகப்பெருமான் மட்டும் தனியே அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நாம் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? இல்லை, இல்லவே இல்லை. நான் என்ன தவறு செய்தேன்? அண்ணனுக்கு மட்டும் ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என் கோபத்தை விட்டு நான் செல்வதாக இல்லை. இருந்தாலும் அண்ணனையும் அம்மா அப்பாவையும் பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. அவர்கள் செய்ததும் நியாயமே இல்லை. சரி, விதி என்ன செய்கிறது என்று பார்ப்போம். முருகப்பெருமான் நடந்தவற்றை யோசிக்கிறார். சில காலங்களுக்கு முன்பு ஒரு நாள் நாரதர் கையில் தனக்கு கிடைத்த ஒரு பழத்தினை கைலாயத்திற்கு கொண்டு வருகிறார். வணக்கம் பிரபு, தங்களுக்கு இன்று நான் ஒரு விசேஷ பழம் கொண்டு வந்துள்ளேன் பிரபு. நாரத முனிவரே, வாருங்கள் வாருங்கள். இன்று கழகத்தினை என்னிடமிருந்து தொடங்க ஆரம்பித்து விட்டீர்களா? என்ன பழம் அது? சிவசிவா, அப்படியெல்லாம் இல்லை இறைவா. எனக்கு கிடைத்தது ஞானப்பழம். நான் உங்களுக்கு கொடுத்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். எந்த கழகமும் நான் செய்ய வரவில்லை பிரபு. ஞானப்பழமா? இல்லை இல்லை, எனக்கு வேண்டாம் நாரதரே. இளைய தலைமுறைகளுக்கு ஞானப்பழம் கிடைத்தால்தான் வருங்காலமானது சுபிட்சமாக இருக்கும். இந்த பழத்தினை இளையவர்களுக்கு கொடுப்பதே நியாயமாகும். என்ன தேவி, நான் சொல்வது சரிதானே? பிரபு, நாரதன் வந்ததன் நோக்கம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். இருங்கள் பிரபு, பிள்ளைகளை வரச் சொல்கிறேன். விநாயகா, முருகா, இங்கு வாருங்கள். விளையாடிக் கொண்டிருந்த விநாயக பெருமானும் முருக பெருமானும் பார்வதி தேவி அழைத்தவுடனே அங்கு செல்கின்றனர். வணக்கம் தாயே, வணக்கம் தந்தையே. கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? அதை தங்களுடைய தந்தையே கூறுவார், கேளுங்கள். விநாயகா, முருகா, இந்த பழமானது நாரதன் கொண்டு வந்தது. இந்த பழத்தினை யார் உண்டாலும் ஞானம் கிடைக்கும். ஆனால் இது எங்களுக்கு தேவைப்படாது. உங்களில் யாருக்கேனும் இதை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் இந்த பழத்தினை பிக்க கூடாது. முழுமையாக ஒருவர் உண்டால்தான் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். சரி, அதை யார் உண்ண போவது? இதை யார் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு போட்டி மூலம் தேர்வு செய்யலாமே. அடடே, அருமையான யோசனை. சரி, என்ன மாதிரி போட்டி வைத்துக் கொள்ளலாம்? அதையும் நீயே கூறிவிடு நாரதா. இந்த உலகத்தினை யார் 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழத்தை கொடுத்து விடலாம் பிரபு. நல்லது பிள்ளைகளே, இந்த போட்டியில் உங்களுக்கு சம்மதமா? விநாயகரும் முருகரும் போட்டிக்கு சம்மதம் என்று தெரிவித்துவிட்டு போட்டியை தொடங்குகின்றனர். சரி, போட்டியை ஆரம்பிப்போம். விநாயகரும் முருகரும் தயாராக இருக்கின்றனர். முருகப்பெருமான் தன்னுடைய மயில் மீது ஏறி அமர்ந்து முதலில் புறப்படுகிறார். ஆனால் விநாயக பெருமானோ அங்கிருந்து புறப்படாது அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாரதர், விநாயகரே, ஏன் நீங்கள் புறப்படாமல் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? போட்டியானது தொடங்கிவிட்டது. எனக்கு ஒரு சந்தேகம். என்னுடைய தாய் தந்தையார் யார்? என்ன விநாயகா, போட்டியை தொடங்காமல் இது என்ன கேள்வி? கூறுங்கள் நாரதரே. அவர்கள்தான் இவ்வுலகத்தை படைத்தவர்கள். அவர்கள்தான் இந்த உலகமெங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள்தான் இந்த உலகமே என்று கூறுகிறீர்கள் அல்லவா? ஆமாம் விநாயகா, அப்படியும் நாம் கூறலாம். அப்படி என்றால் என் தாய் தந்தையாரை சுற்றினால் இந்த உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? விநாயகா, ஆமாம், அருமை. தங்களுக்கு இந்த ஞானப்பழம் தேவையே இல்லையே. தங்களுக்குள்ளேயே நிறைய ஞானம் இருக்கிறது. உண்மைதான் விநாயகரே, தங்கள் தாய் தந்தையாரை சுற்றினால் இந்த உலகத்தையே சுற்றியதாக அர்த்தம். உடனே விநாயகர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றுகிறார்.
சுற்றி முடித்துவிட்டு நாரதர் கையில் உள்ள பழத்தினை விநாயக பெருமான் வாங்கிக் கொள்கிறார். அதே நேரத்தில் முருகப்பெருமானும் அங்கு வந்து சேர்கிறார். விநாயகர் கையில் பழம் இருப்பதை கண்ட முருகப்பெருமான் கோபத்தில் நிற்கிறார். நாரதரே, என்ன இது? இந்த உலகத்தை நான் சுற்றி வந்து விட்டேன். ஆனால் அண்ணனை என் பின்னாலே பார்க்கும் பொழுது காணவில்லையே. அவர் இந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. இருந்தும் அவருக்கு மட்டும் அந்த பழத்தினை கொடுத்திருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? முருகப்பெருமானே, தாய் தந்தையாரை சுற்றி வந்தால் இந்த உலகத்தையே சுற்றியதாக அர்த்தம் என்று கூறி விநாயகர் அந்த ஞான பழத்தினை வென்றுவிட்டார். அருமை, பெரியவர்களாக சேர்ந்து என்னை ஏமாற்றுகிறீர்களா? இனி இந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன். நான் வருகிறேன். இவ்வாறு கூறிவிட்டு அங்கிருந்து முருகப்பெருமான் வேகமாக செல்கிறார். அதை கண்ட சிவபெருமான், முருகா, இதற்கெல்லாம் கோபித்துக் கொள்ளாதே. இது ஒரு சின்ன விஷயம். சொல்வதை கேள் முருகா. எங்களை விட்டு எங்கு செல்கிறாய்? எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்ற உலகத்தை நானே உருவாக்கிக் கொள்கிறேன். நீங்கள் முடிந்தால் என்னை அங்கு வந்து சந்தியுங்கள். நான் வருகிறேன். தம்பி, என்னை விட்டு போகாதே. இந்த பழத்தை நீயே வைத்துக்கொள். எனக்கு இந்த பழம் வேண்டாம். என்ன நாரதா, நீ வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்ததா? பிரபு, நான் என்ன செய்தேன்? இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? நான் சென்று முருகனை சமாதானம் செய்து அழைத்து வருகிறேன். தனியே கோபித்துக் கொண்ட முருகப்பெருமான் தனக்கென்ற ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு இருக்க ஆரம்பித்து விட்டார். அங்கே பழனி என்ற ஒரு திவ்ய சேத்திரத்தை உருவாக்கிவிட்டார். இப்பொழுது நிகழ்காலத்தில் அங்கே தமிழ் புலவர் ஔவையார் பாட்டி வருகிறார். முருகனின் இந்த கோலத்தை கண்டு ஔவையார், முருகா, என்ன இது? கோபத்தை விட்டு உன் அம்மையப்பனோடு சேர்ந்து விடு. இல்லை ஔவையே, என்னால் முடியவே முடியாது. பெற்றோர்களே தவறு இழைத்தாலும் தவறு தவறுதான். முருகா, உன் முடிவை மாற்ற யாரால் முடியும்? சரி, இனிமேல் நான் உன்னை பார்க்கும் பொழுது உன் அம்மையப்பனோடு தான் பார்க்க வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு ஔவையார் அங்கிருந்து சென்று விட்டார். அப்பொழுது அங்கே பார்வதி தேவி வருகிறார். முருகா, எங்களோடு வந்துவிடு. எவ்வளவு அழைத்தும் முருகன் அங்கிருந்து செல்வதாக இல்லை. அப்பொழுது அங்கே சிவபெருமான், நாரதர் மற்றும் விநாயகர் அனைவரும் அங்கு வருகின்றனர். முருகா, சினத்தை விடு. இவ்விடத்தை உருவாக்கி பல செயல்களை நீ செய்வதற்காகவே இவை அனைத்தும் நடந்திருக்கிறது. அது மட்டுமின்றி கோபித்துக் கொண்டு ஒரு குன்றின் மேல் வந்து நீ அமர்ந்ததால் குன்று இருக்கும் இடமெல்லாம் இனி குமரன் இருக்கும் இடமாக மாறட்டும். அது மட்டுமின்றி ஒரு பழத்திற்காக சண்டையிட்டு நீ இவ்விடம் வந்ததால் இன்றிலிருந்து இந்த இடம் பழனி என்று அழைக்கப்படும். இனி இந்த இடத்திலிருந்து பல விளையாட்டுகளை நீ நிகழ்த்துவதற்காக நான் மனமாற வாழ்த்துகிறேன். அப்பொழுது அங்கு வந்த ஔவையார், அடடே முருகா, எங்கு நான் எழுதிய அம்மையும் அப்பனும் முன்னறி தெய்வம் என்ற வார்த்தையை நீ பொய்யாக்கிவிடப் போகிறாயோ என்று பயந்துவிட்டேன். இன்னும் பல திவ்ய செயல்களை நீ செய்ய நான் மனமாற வாழ்த்துகிறேன் முருகா. இதன் மூலமாகவே பழனி என்னும் திவ்ய தேசம் உருவாக்கப்பட்டது. நாரதர் கழகம் நன்மையில் முடியும். இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.